ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா BMW 530D. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கிளஸ்டரில் வந்து பேட்டரி லைட் எரியுது, ஏசி எதுவும் ஒர்க் ஆகலன்னு சொன்னார் கஸ்டமரு. நம்ம செக் பண்ணி பார்த்தல வந்து இந்த வண்டியோட மெயின் புள்ளி தான் கட் ஆகிட்டு இருக்கு. இந்த வண்டியோட மெயின் புள்ளி வந்து லப்பர் மாதிரி வரும், டேம்பர் புள்ளி சொல்லுவாங்க. அந்த புள்ளி கட் ஆகிட்டு தான் பெல்ட் ரிமூவ் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் கஸ்டமருக்கு வந்து பேட்டரி லைட் எரியுது, ஏசி ஒர்க் ஆகல. இந்த ஒர்க்கு தான் பண்ணுறோம் இந்த வண்டிக்கு. இந்த BMWவில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா இன்லைன் 6 சிலிண்டர் டீசல் இன்ஜின் இது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பெல்ட் தான் வந்து ரிமூவ் ஆகிட்டு இருக்கு, புள்ளி கட் ஆகிட்டு இருக்கு. காட்டுறேன் பாருங்கள், இந்த ஷீல்டு ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. பெல்ட் பார்த்தீங்கன்னா புள்ளிலேருந்து ரிமூவ் ஆகிட்டுருக்கு. புள்ளி வந்து சுத்தமாக கட்டாகி கீழே விட்டுருக்கு. அதனால தான் வந்து நம்மளுக்கு மட்டும் பெல்ட்டு மட்டும் ரிமூவ் ஆகிட்டுருக்கு. இது ரிமூவ் பண்ணோம்னா நம்ம ஃபேன் மோட்ரு மேலே வர ஷீல்டு எல்லாமே ரிமூவ் பண்ணணும். ஏன்னா இதெல்லாமே ரிமூவ் பண்ணால் தான் வந்து இந்த புள்ளி சேஞ்ச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ரேடியேட்டர் சப்போர்ட் பார்லேருந்து பாடி சேஸுக்கு வந்து ஒரு பார் கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே. இந்த பார் வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த ரேடியேட்டர் சப்போர்ட் பார் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் 13 போல்டு தான் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பானட் லேட்சில் வந்து T30 ஸ்க்ரூ வரும். அந்த போல்டு எல்லாமே ரிமூவ் பண்ணி அசம்பிளி அப்படியே எடுத்துடலாம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபேன் மோட்டர் தான் வந்து அசம்பிளியாக ரிமூவ் பண்ணணும். ஃபேன் மோட்டர் ரிமூவ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து புள்ளி சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து கேப் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா லாக் டைப்பு தான் வரும், ஸ்க்ரூ எதுவும் வராது. கப்ளர் ரிமூவ் பண்ணி அப்படியே அசம்பிளியாக எடுத்துடலாம் ஃபேன் மோட்டரை. ஃபேன் மோட்டர் வந்து அசம்பிளியாக அப்படியே ரிமூவ் பண்ணியாச்சு. கப்ளர் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அசம்பிளியாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, புள்ளி பார்த்தீங்கன்னா கட்டாக அப்படியே கீழே விழுந்துருக்கு. பெல்ட்டும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிட்டுருக்கு. இது ரெண்டுமே சேஞ்ச் பண்ணணும் இப்போது. இப்போ இந்த கட்டான புள்ளி வந்து வெளியே எடுத்தாச்சு. பார்த்தாவே தெரியும், இது லப்பர் டைப்பு தான் வரும். வைப்ரேஷன் கண்ட்ரோலுக்காக இது மாதிரி கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அசம்பிளி வந்து வண்டியில் தான் இருக்குது. இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இது ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா E10 பிட் வரும், 4 போல்ட் வரும். அந்த 4 போல்ட்டுமே ரிமூவ் பண்ணி அசம்பிளியாக வெளியே எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 போல்ட்டுமே ரிமூவ் பண்ணி புள்ளி வந்து வெளியே எடுத்தாச்சு. இந்த வண்டியில் வந்து சீல் எதுவும் டேமேஜ் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆயில் சீலு லீக் எதுவுமே இல்லை. இதுதான் அந்த வண்டியோட புள்ளி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சென்டராக 4 போல்ட் வரும். 4 போல்ட்டு ரிமூவ் பண்ணி அப்படியே எடுத்தால் வந்துடும் இந்த புள்ளி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி தான் வந்து சேஞ்ச் பண்ணணும் இந்த வண்டிக்கு. இந்த BMW 530Dக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புது பார்ட்ஸ் வந்து வாங்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் தான் வாங்கியிருக்கோம், கான்டினென்டல் பிராண்டு தான் வாங்கியிருக்கோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் புள்ளி வாங்கியிருக்கோம், டேம்பிங் புள்ளி. ட்ரை பெல்ட்டும் வாங்கியிருக்கோம். ட்ரை பெல்ட் வீக்காக இருக்கனால ட்ரை பெல்ட்டும் வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பார்ட்ஸுமே தான் இந்த வண்டிக்கு வந்து சேஞ்ச் பண்ணோம். இந்த பார்ட்ஸை பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா தான் இருக்கும், ஓய்க்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த பிராண்ட் எப்போவுமே. இந்த BMW பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புது பார்ட்ஸ் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இன்ஜின் டேம்பிங் புள்ளியும் ஃபிட் பண்ணியாச்சு. இன்ஜின் ட்ரை பெல்ட்டும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஃபிட் பண்ணியாச்சு இந்த வண்டிக்கு. பார்த்தீங்கன்னா பெல்ட் வந்து ரூட் எப்போவுமே கரெக்டாக ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் கரெக்டாக உட்காந்துருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இல்லைனா வந்து பெல்ட் சரியாக உட்காரலன்னா நம்மளுக்கு வந்து பெல்ட் வந்து கட் ஆகிடும். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபேன் மோட்டர் அசம்பிளி எல்லாமே ஃபிட் பண்ணணும். ஃபேன் மோட்டர் வந்து அசம்பிளியாக வந்து வண்டியில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஒயரிங்கும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபேன் மோட்டர் வந்து லாக்கில் கரெக்டாக உட்காந்துருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா அந்த ரேடியேட்டர் சப்போர்ட் பார் வந்து ஃபிட் பண்ணணும். சப்போர்ட் பார் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கு வர ஸ்க்ரூ போல்ட் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து டைட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இந்த சப்போர்ட் பார்லேருந்து பாடி சேஸில் வந்து ரெண்டு பக்கம் 2 பார் வரும். இந்த பார் வந்து ஃபிட் பண்ணணும். சப்போர்ட் பார் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கம் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ரிமூவ் பண்ணது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபிட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ண போகிறோம். பேட்டரி லைட் வந்து நம்மளுக்கு ஆஃப் ஆகுதா, எல்லாமே கரெக்டாக ஏசி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். இந்த BMW 530D வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டி பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை, பெல்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது, நாய்ஸ் எதுவுமே இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா பேட்டரி லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு, ஏசியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் மேலே ஒரு ஷீல்டு வந்து ஃபிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷீல்டும் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பெல்ட் புள்ளி தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த BMW 530Dயில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது, வார்னிங் காட்டுது, ஏசி வந்து ஒர்க் ஆகலை. பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து இன்ஜின் புள்ளி சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ட்ரை பெல்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.